மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் குருவினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அதாவது மூன்றாம் எண் என்கிறது குருவினுடைய ஆதிக்கம். அந்த குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எப்போவுமே ஒரு சுகவாசியாக தான் வாழ்வார்கள். ஏன்னா முழு சுப கிரகம் குரு பகவான். அதனால் 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21, 30 இந்த 4 எண்களுமே குருவினுடைய ஆதிக்கத்தில் வரும். அதனால் குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எப்போவுமே ஒரு சுகவாசியாக தான் வாழ்வார்கள். அவங்களுக்கு எல்லா சுகங்களும் கிடைச்சிரும். அதாவது காலகாலத்தில் என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைச்சிரும். சரி, இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னா, குரு பகவான் இருக்கிற இடம் மிக அருமையாக இருக்குது. ஆனால் சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் தடங்கல்களை ஏற்படுத்தும். அது மாதிரி கேது பகவான் இருக்கிற இடமும் சரியில்லாமல் இருக்குது. பாக்கி ராகு இருக்கிறது முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். புதிய புதிய தொழில் தொடங்குவாங்க, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கேதுவும் சனி பகவானும் சில தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த எண்ணில் பிறந்தவர்கள் குருவின் அருளாலே எல்லா தடங்கல்களையும் நீங்கி வாழ்வார்கள்.